வெல்கம் டு தான்ஸ் கிச்சன். இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு இன்னொரு ரெசிபி. இதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். சீஸ் ப்ரெட். நம்ம ப்ரெட்டையும் சீஸையும் வச்சு மட்டுமே இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் டிப் பண்ண ஈஸியாக இருக்குன்றதுனால பிளேட்லேயே வச்சுருக்கேன். இது வந்து ப்ரெட் க்ரம்ஸு. இந்த கார்னர்லாம் கட் பண்ணுறோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதை அப்படி வச்சுருக்கேன். இதுதான் ப்ரெட் க்ரம்ஸு. சீஸ் ஸ்லைஸ் வந்து 2 இது எடுத்திருக்கேன். அதே போல் ப்ரெட் ஸ்லைஸஸும் நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ப்ரெட்டை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. நம்ம சின்னதாக பாக்ஸில், அதாவது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கணும் இல்லையா, அதனால் இதை வந்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இதே போலவே அந்த சீஸையும் 4ஆக கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு சீஸ் ஸ்லைஸ் வைக்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இதையுமே இந்த கவரோடையே நான் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துட்டு நம்ம இதில் எதுவுமே எதுவுமே அதாவது டோஸ்ட் பண்ணுறது எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. இதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும். இதை அப்படியே இதில் வச்சு இதை ஃபில் பண்ணிவிட்டு, ஓகேவா, இதை இந்த கார்ன்ஃப்ளவரோட இதில் டிப் பண்ணி எடுத்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக கோட் ஆகணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஆயிலும் சூடாக இருக்குது. ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயும் வேணால் லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுவோம். கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ப்ரெட் ஸ்லைசஸையும் கேர்ஃபுல்லாக எடுத்து எண்ணெயில் போடுங்க. அது வந்து 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். போட்ட பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 சைடுமே நல்லா ப்ரௌன் ஆகணும். நம்ம கார்ன்ஃப்ளவரில் வந்து டிப் பண்ணி எடுத்துருக்கிறதுனால சீஸ் வந்து வெளியாகாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ 2 பக்கமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே டான்ஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை இமீடியட்டாக வந்து சேரும்.